ஹாய் ஹலோ வெல்கம் டு அ சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நல்ல கொலன்னு வாயில் வச்சோன்னா அப்படியே கரையிற மாதிரி இருக்கிற ஒரு சூப்பரான புளிப்பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது புளிப்பொங்கலா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. நல்லா குழஞ்சிருக்க பொங்கலை சுட சுட எடுத்து அந்த அப்பளத்தோட வாயில் ஒரு வாய் போடும்போது டேஸ்ட் வேற லெவல். இதை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அது புரியும். ஓகே, இன்னும் எதுக்கு வளவல பேச்சு, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெயிட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசியும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். மீன்மேல் நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, இதை வந்து சின்னதாக வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சிட்டேன். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்க புளி எடுத்து நல்லா கரைச்சிடலாம். இது வந்து 1/2 மணி நேரம் ஊறணுனால நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வந்து குக்கர் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து இதில் போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டு அண்ட் வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு 2 வரமிளகாயை வந்துட்டு நான் வந்து 2ஆக கட் பண்ணி இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வதக்கிடலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் 2 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவா குறைச்சோ வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நம்ம வந்து புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து புளித்தண்ணி வந்து அளந்து தான் ஊற்றணும். நான் வந்து 1.5 டம்ளர் வந்து அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி தேவை. ஸோ நான் வந்து புளிக்கரைச்சலில் வந்து டம்ளரில் அளந்து ஊற்றிட்டு மீதிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சீரக மிளகு வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணோன்னா தண்ணி வந்து நல்லா கொதி வர வரலாம் அப்படியே விட்டுருங்க. கடைசியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி நான் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு 6 விசில் விட்டு ப்ரெஷர் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புளிப்பொங்கல் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இது இப்போ அப்படியே லைட்டாக வந்துட்டு கிளறி விடலாம். இப்போ இது வந்து லைட்டாக தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது அப்படியே ஆற விட்டோம்னா நல்லா கெட்டியாயிரும். நைட்டு டின்னருக்கு டக்குன்னு செய்ய இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபி நான் சொல்லுவேன். இதை நல்லா கிளறி முடிச்சோன்னா இதை சூட்டோட சூட்டாக ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுருங்க. ஏன்னா இதை ஆறி போயிடுச்சுன்னா வந்துட்டு ரொம்ப கெட்டியாயிரும். இதை வந்துட்டு இதே கன்சிஸ்டன்சியில் இதே சூட்டோட அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா தான் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக 5 நிமிஷத்தில் வந்து சமையல் முடிச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்து அப்புறமா சாப்பிட்லாம். ஓகே, டின்னர் டைம். இப்போ நம்ம புளிப்பொங்கலை சாப்பிட்லாமா? நல்ல வேலை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சேன், இல்லைன்னா நான் வேலை முடிச்சு வரத்துக்குள்ளே இது ஆறியே போயிருக்கும். சும்மா பார்க்கவே நல்லா கொலன்னு அல்வா மாதிரி இருக்குல்ல. எனக்கு பேசிக்காக புளிப்பாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. லைக் புளி சாதம், புளிப்பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஊறுகாவும் தான். உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு புளிப்பாக இருக்கிறது பிடிக்கும், இல்லை யாருக்கெல்லாம் புளிப்பாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட 4 அப்பளத்தை வச்சு அப்படியே எடுத்து வாயில் போடும்போது வலிக்கிட்டு போய் நேராக வயிற்றுல தாங்க விழும். நைட் டின்னருக்கு இதை விட ஈஸியான ஒரு 1 pot ரெசிபி இருக்கவே இருக்காதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.